வணக்கம் நண்பர்களே. கணியன் அமைதியான நேர்மையான இளைஞன். தாரா தன்னம்பிக்கை நிறைந்த அன்பான பெண். மீனாட்சி பாட்டி தாராவின் பாட்டி. ரவி கணியனின் நண்பன். சில மனிதர்களை நாம் முகத்தால் நினைவில் வைத்துக் கொள்வோம், சிலரை அவர்களின் குரலால், ஆனால் சிலரை மட்டும் அவர்களுடைய வாசத்தால். அந்த வாசம் அவர்கள் அருகில் இல்லாத நேரத்திலும் நம்மை விட்டு போகாது. இந்த கதை அப்படிப்பட்ட ஒரு வாசத்தை பற்றியது. அதன் பெயர் என்னவளின் வாசம். கணியன் ஒரு சிறிய நகரத்தில் புத்தக கடை நடத்தி வந்தான். அவன் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. காலை கடை, மாலை வீடு, அதுதான் அவன் உலகம். ஆனால் ஒவ்வொரு மாலையும் கடை மூடப்படும் நேரத்தில் ஒரு மென்மையான மல்லிகை வாசம் கடைக்குள் பரவத் தொடங்கும். முதலில் அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த வாசத்தோடு ஒரு பெண் கடைக்குள் நுழைந்தாள். அவள் பெயர் தாரா. வெள்ளை நிற சுடிதார், கையில் சில பழைய புத்தகங்கள், முகத்தில் அமைதி, கண்களில் ஏதோ சொல்லாத சோகம். இந்த புத்தகம் கிடைக்குமா என்று மெதுவாக கேட்டாள். அவள் பேசிய குரல் கணியனின் மனதில் எங்கோ முன்பு கேட்டது போல தோன்றியது. ஆனால் எங்கே அவனால் நினைவுபடுத்த முடியவில்லை. அந்த நாளிலிருந்து தாரா ஒரு வாரமும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அந்த கடைக்கு வர ஆரம்பித்தாள். புத்தகம் வாங்குவாள், சிறிது நேரம் பேசுவாள், பிறகு சிரித்தபடியே சென்று விடுவாள். ஆனால் அவள் சென்ற பிறகும் அந்த மல்லிகை வாசம் மாசம் மட்டும் பல மணி நேரம் கடைக்குள் இருந்தது. ஒரு நாள் ரவி கடைக்குள் வந்தான். இந்த மல்லிகை வாசம் எங்கிருந்து வருது என்று கேட்டான். கணியன் சிரித்தான். ஒரு கஸ்டமர் வருவாங்க, அவங்களால தான் என்றான். ரவி சுற்றி பார்த்தான். யாருமே இல்லையே என்றான். கணியன் குழம்பினான். இப்போதான் போனாங்க என்றான். ரவி சிரித்தான். நீயும் காமெடி பண்ணாரு. அந்த ஒரு வார்த்தை கணியனின் மனதில் சந்தேகத்தை விதைத்தது. உண்மையிலேயே தாராவை மற்றவர்கள் பார்க்கிறார்களா அல்லது அவனுக்கு மட்டும் தெரிகிறாளா? அடுத்த வாரம் தாரா மீண்டும் வந்தாள். இந்த முறை கணியன் நேராக கேட்டார். நீங்க எங்கே இருக்கீங்க? தாரா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். நினைவுகள் இருக்கும் இடத்தில்தான் என்று மட்டும் சொன்னாள். அந்த பதில் கணியனுக்கு புரியவில்லை. அவள் வாங்கிய புத்தகத்தின் நடுவில் ஒரு சிறிய காகிதம் இருந்தது. அதில் ஒரே ஒரு வரி, வாசம் மறையலாம், நினைவு மறையாது. அதற்கு கீழே தேதி 7 வருடங்களுக்கு முன். இது என்ன என்று கேட்க தாரா சிரித்தார். ஒரு நாள் அனைத்தும் உங்களுக்கு புரியும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அன்றிரவு கணியனுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த காகிதத்தை மீண்டும் மீண்டும் பார்த்தான். 7 வருடங்களுக்கு முன் அந்த தேதியில் என்ன நடந்தது? அவனுக்கு நினைவில்லை. அடுத்த நாள் வீட்டின் பழைய பெட்டிகளை தேட ஆரம்பித்தான். பழைய புகைப்படங்கள், கடிதங்கள், சான்றிதழ்கள் எல்லாவற்றையும் பார்த்தான். அப்போது ஒரு பழைய புகைப்படம் கீழே விழுந்தது. அதில் சிறுவனாக இருந்த கணியன் அருகில் ஒரு சிறுமி கையில் மல்லிகை பூ சிரித்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த சிறுமியின் முகம் கிழிந்து போயிருந்தது. யார் என்று தெரியவில்லை. புகைப்படத்தின் பின்புறத்தில் ஒரே ஒரு வரி, என்றும் உன் வாசமாக. கணியனின் இதயம் வேகமாக துடித்தது. இந்த எழுத்து அவன் கையில் இருந்த காகிதத்தின் எழுத்தை போலவே இருந்தது. அடுத்த நாள் தாரா வரவேண்டிய நேரம். கணியன் ஆவலுடன் காத்திருந்தான். நேரம் கடந்தது. 1 மணி, 2 மணி, 3 மணி. ஆனால் தாரா வரவில்லை. அதற்கு பதிலாக வயதான ஒரு பெண் கடைக்குள் வந்தார். அவர் மீனாட்சி பாட்டி. இங்கே கணியன் யார் என்று கேட்டார். நான் தான். தாரா உங்களை பார்க்க சொன்னாள். கணியனின் முகம் மலர்ந்தது. அவங்க எங்கே இருக்காங்க? பாட்டியின் கண்கள் கலங்கின. நாளைக்கு காலை பழைய ஏரிக்கரைக்கு வாங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு அவர் வெளியே சென்றார். அன்று இரவு மீண்டும் அதே மல்லிகை வாசம் கணியனின் அறை முழுவதும் பரவியது. ஆனால் இந்த முறை அந்த வாசத்தோடு ஒரு மெதுவான குரலும் கேட்டது. நினைவு வந்ததா கனியா? கணியன் திடீரென எழுந்து அறை முழுவதும் பார்த்தான். யாரும் இல்லை. ஆனால் ஜன்னல் அருகே ஒரு மல்லிகை பூ மட்டும் புதிதாக விழுந்து கிடந்தது. சில சந்திப்புகள் நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஆனால் சில காத்திருப்புகள் நம் உயிரையே மாற்றிவிடும். கணியன் அந்த இரவு முழுவதும் 1 நிமிடம் கூட தூங்கவில்லை. ஜன்னல் அருகே கிடந்த அந்த மல்லிகை பூவை தன் கையில் எடுத்து பார்த்தான். அது இப்போதுதான் செடியிலிருந்து பறிக்கப்பட்டது போல புதிதாக இருந்தது. ஆனால் அவன் வீட்டில் மல்லிகை செடியே இல்லை. காலை விடியும் முன்பே கணியன் மீனாட்சி பாட்டி சொன்ன பழைய ஏரிக்கரைக்கு கிளம்பினான். ஒரு காலத்தில் அந்த ஏரி ஊரின் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போது அமைதியாக காலத்தின் நினைவுகள் மட்டும் சுமந்து நின்றது. ஏரிக்கரையில் ஒரு பழைய ஆலமரம், அதன் கீழ் மீனாட்சி பட்டி கையில் ஒரு பழைய துணிப்பையுடன் அமைதியாக அமர்ந்திருந்தாள்.
வந்துட்டியா கனியா என்று மெதுவாக கேட்டார். கணியன் ஆவலுடன் தாரா எங்கே பாட்டி என்று கேட்டான். பாட்டி நேரடியாக பதில் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அந்த பையில் இருந்த ஒரு பழைய டைரியை அவனிடம் கொடுத்தார். இது உன்னால் தான் படிக்க முடியும் என்றார். டைரியின் முதல் பக்கத்தில் ஒரே ஒரு வரி கணியனுக்காக. அவன் கைகள் நடுங்க ஆரம்பித்தன. முதல் பக்கம், இரண்டாம் பக்கம் மெல்ல மெல்ல திருப்பினான். அதில் ஒரு சிறுமியின் கையெழுத்து. நான் தினமும் அவனை பார்க்கிறேன், ஆனால் அவன் என்னை பார்க்கவே மாட்டான். கணியன் அதிர்ச்சி அடைந்தான். அடுத்த பக்கம், ஒரு நாள் நான் அவனிடம் பேசுவேன். அவன் சிரிப்பதை அருகிலிருந்து பார்ப்பேன். ஒவ்வொரு பக்கமும் கணியனை பற்றிய நினைவுகளால் நிரம்பி இருந்தது. அவன் விரும்பும் புத்தகம், அவன் விரும்பும் மலை, அவன் விரும்பும் பாடல், அவன் பிறந்த நாள் கூட அதில் எழுதப்பட்டிருந்தது. பாட்டி, இதை யார் எழுதியது என்று கேட்டான். மீனாட்சி பாட்டை கண்ணீரை துடைத்து கொண்டு மெதுவாக சொன்னார். தாராதான். கணியன் ஒரு நிமிடம் பேச முடியாமல் நின்றார். ஆனால் அவங்க இதை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லலையே. பாட்டி ஆழமாக மூச்சை இழுத்தார். சில அன்புகளுக்கு வார்த்தைகள் கிடையாது, காத்திருப்பு தான் இருக்கும். அந்த வார்த்தைகள் கணியனின் மனதை உடைத்தது. அந்த நேரத்தில் ஏரிக்கரையில் மீண்டும் அதே மல்லிகை வாசம். காற்றே இல்லாத இடத்தில் மல்லிகை பூக்கள் மெல்ல தரையில் விழ ஆரம்பித்தன. கணியன் அந்த வாசத்தை பின்தொடர்ந்து நடந்தான். ஆலமரத்தின் பின்னால் தாரா நின்றிருந்தாள். அதே அமைதியான சிரிப்பு. தாரா என்று ஓடி சென்றான். ஆனால் அருகில் சென்றவனால் அவள் 2 அடிகள் பின்னால் நகர்ந்தாள். இல்லை, இப்போ வராதீங்க என்றாள். ஏன்? இன்னும் நேரம் வரல. என்ன நேரம்? தாரா கண்ணீரை மறைக்க முயன்றாள். உங்களுக்கு எல்லாம் நினைவுக்கு வர நேரம். அவள் மெதுவாக ஒரு சிறிய மரப்பெட்டியை அவனிடம் கொடுத்தாள். இதை இன்று இரவு 12 மணிக்கு மட்டும் திறங்க. இப்பவே திறக்கக்கூடாதா? அவள் தலையசைத்தாள். இல்லை, அப்போதுதான் உண்மை உங்களை தேடி வரும். அவ்வளவுதான். ஒரு கணம் மேகங்கள் சூரியனை மறைத்தன. மீண்டும் வெளிச்சம் வந்தபோது தாரா அங்கே இல்லை. கணியன் சுற்றிலும் தேடினான். யாரும் இல்லை. மீனாட்சி பாட்டி மட்டும் தொலைவில் நின்று அமைதியாக அழுது கொண்டிருந்தார். இரவு 12 மணி. கடிகாரம் 12 முறை ஒலித்தது. கணியன் அந்த மரப்பெட்டியை திறந்தான். அதற்குள் ஒரு உலர்ந்த மல்லிகைப்பூ, ஒரு பழைய புகைப்படம் மற்றும் ஒரு கடிதம். அந்த கடிதத்தை திறந்தான். முதல் வரி அவனின் இதயத்தை நிறுத்தியது. இந்த கடிதத்தை நீ படிக்கிறாய் என்றால் நான் உன் அருகில் இருக்கிறேன். ஆனால் நீ நினைப்பது போல அல்ல. கணியன் அடுத்த வரியை படிக்க முயன்றான். அப்போது வீட்டின் மின் விளக்குகள் திடீரென்று அணைந்து விட்டன. முழு வீடும் இருட்டாகியது. அந்த இருட்டில் அதே குரல் மீண்டும் கேட்டது. கனியா, கடிதத்தை முழுசா படிக்காதே. உண்மை தெரிஞ்சா நீ என்னை இழந்துடுவ. கணியன் அதிர்ச்சியில் கடிதத்தை கைவிட்டான். ஆனால் தரையில் விழ வேண்டிய அந்த கடிதம் காற்றில் மிதந்தது போல மெதுவாக அறையின் மறுபக்கத்திற்கு சென்று விழுந்தது. அந்த கடிதத்தை எடுக்க கணியன் முன்னேறிய போது சுவரில் தொங்கியிருந்த பழைய குடும்ப புகைப்படம் தானாகவே கீழே விழுந்து உடைந்தது. உடைந்த கண்ணாடிக்குள் இதுவரை யாரும் கவனிக்காத ஒரு மறைக்கப்பட்ட படம் தெரிந்தது. அதில் சிறு வயது கணியன், அருகில் சிரித்து கொண்டிருந்த தாரா, அவர்களின் கைகளை பிடித்தபடி நின்றிருந்த 3வது நபரின் முகம் மட்டும் கருப்பு மையால் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருந்தது. காதல் சில நேரங்களில் வார்த்தைகளில் பிறக்கும், சில நேரங்களில் ஒரு பார்வையில். ஆனால் உண்மையான காதல் ஒரு மனிதன் இருப்பில் அல்ல, அவரின் நினைவில் வாழும். அந்த இரவு முழுதும் கணியனால் தூங்க முடியவில்லை. உடைந்த புகைப்படத்தில் இருந்த அந்த 3வது நபர் யார்? ஏன் அவரது முகம் மட்டும் அழைக்கப்பட்டிருந்தது? இந்த கேள்விகளே அவனது மனதை ஆக்கிரமித்திருந்தன. அடுத்த நாள் மாலை அதே புத்தக கடை, அதே நேரம் மீண்டும் மெல்லிய மல்லிகை வாசம். கணியன் கண்களை மூடிக்கொண்டான். தாரா, நீ வந்திருக்கிறாய் என்று மெதுவாக சொன்னான். கண்களை திறந்தபோது அவள் அங்கே நின்று கொண்டிருந்தாள். இம்முறை அவளது முகத்தில் சிரிப்பு இல்லை. ஆனால் கணியனை பார்த்ததும் அவள் கண்கள் மட்டும் மலர்ந்தன. நான் உங்களிடம் கோபமாக இருக்கணுமா? இல்லை, சந்தோஷப்படணுமா? எனக்கே தெரியல என்றான் கணியன். தாரா மெதுவாக சிரித்தாள். நீங்கள் சிரிச்சா அதுவே போதும் என்றாள். கணியன் அவளிடம் நெருங்கினான். ஏன் ஒவ்வொரு முறையும் நீ என்னை விட்டு தூரமாக போற என்று கேட்டாள். தாரா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு மெல்ல சொன்னாள், சில தூரங்கள் காதலை காப்பாற்றும்.
அந்த வார்த்தை கணியனின் இதயத்தை தொட்டது. அன்றைய மாலை இருவரும் ஏரிக்கரையில் நீண்ட நேரம் நடந்தனர். அமைதி மட்டுமே அவர்களுக்குள் பேசி கொண்டிருந்தது. சிறிது நேரம் கழித்து தாரா ஒரு சிறிய மல்லிகை பூவை பறித்து கணியனிடம் நீட்டினார். இதை காப்பாற்றுவீங்களா என்றார். கணியன் அந்த பூவை கவனமாக வாங்கி கொண்டான். பூ வாடலாம், ஆனால் நீ கொடுத்த நினைவு வாடாது என்றான். அந்த ஒரு வாக்கியம் தாராவின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. என்னாச்சு என்று பதறினான் கணியன். தாரா சிரிக்க முயன்றாள். எதுவும் இல்லை, ரொம்ப நாளைக்கு பிறகு எனக்காக யாராவது இப்படி பேசுகிறாங்க என்றாள். கணியன் அவளது கண்ணீரை பார்த்து தன் கைக்குட்டையை நீட்டினான். அழாதே, உன் சிரிப்பு தான் உனக்கு ரொம்ப அழகு. தாரா அந்த கைக்குட்டையை வாங்கி கொண்டாள். அதை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். சூரியன் மறைய தொடங்கினான். வானம் ஆரஞ்சு நிறமாக மாறியது. அந்த அழகான மாலையில் கணியன் மெதுவாக கேட்டான். தாரா, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. நீ என்னை காதலிக்கிறியா? தாரா சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. பிறகு மெல்ல சிரித்தாள். காதலிக்கலன்னா இவ்வளவு வருடம் ஒரே மனிதரின் நினைவோட யாராவது வாழ முடியுமா? அந்த பதில் கணியனின் இதயத்தில் முதல் முறையாக நம்பிக்கையை விதைத்தது. அப்படின்னா இனிமேல் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னான். அதை கேட்ட தாரா திடீரென்று முகத்தை திருப்பி கொண்டாள். அவளது கண்ணீர் மறைக்க முடியாமல் வளைந்தது. ஏன் அழுற என்று கேட்டான் கணியன். தாரா மெதுவாக சொன்னாள். நீங்கள் கொடுக்கிற இந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமா? எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம காதலுக்கு முன்னாடி இன்னும் ஒரு உண்மை நிற்குது. அந்த நேரத்தில் மீனாட்சி பாட்டை அவர்களை நோக்கி அவசரமாக ஓடி வந்தாள். கனியா, உடனே வீட்டுக்கு வா என்று பதற்றமாக கூறினார். என்னாச்சு பாட்டி? உன் வீட்டில் பழைய பெட்டியை யாரோ திறந்திருக்காங்க. கணியன் அதிர்ச்சி அடைந்தார். யாரு தெரியல, ஆனால் அதுக்குள்ளே இருந்த எல்லா புகைப்படங்களும் ஒரே ஒரு புகைப்படத்தை தவிர மறைந்து போயிருக்கு. எந்த புகைப்படம்? பாட்டி நடுங்கும் குரலில் சொன்னார். நீயும் தாராவும் சேர்ந்து எடுத்த புகைப்படம் மட்டும். கணியன் உடனே தாராவை நோக்கி திரும்பினான். ஆனால் அவள் அங்கே இல்லை. அவள் நின்ற இடத்தில் ஒரு புதிய மல்லிகைப்பூ மட்டும் காற்றில் மெதுவாக உருண்டு வந்தது. ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த பதில் கிடைக்கும் நேரத்தில் அவன் இழப்பது அவனுடைய கண்ணீராக இருக்கலாம். கணியன் வீட்டை நோக்கி வேகமாக ஓடினான். வீட்டுக்குள் நுழைந்ததும் அனைத்து அலமாரிகளும் திறந்து கிடந்தன. பழைய கடிதங்கள், புத்தகங்கள், புகைப்படங்கள் எல்லாம் சிதறி கிடந்தன. ஆனால் ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் மேசையின் மீது மிகவும் கவனமாக வைக்கப்பட்டிருந்தது. அது கணியனும் தாராவும் சிறுவயதில் சிரித்தபடி நின்ற புகைப்படம். அதன் பின்னால் இந்த முறை ஒரு புதிய வாசகம் எழுதப்பட்டிருந்தது. நினைவுகள் மறைக்கப்படலாம், ஆனால் உண்மை மறையாது. அதே நேரத்தில் மீனாட்சி பாட்டி ஒரு பழைய மரப்பெட்டியை கொண்டு வந்தார். கனியா, இனி இதை மறைக்கக்கூடாது என்று கூறி அந்த பெட்டியை திறந்தார். அதற்குள் ஒரு பள்ளி சான்றிதழ், ஒரு சிறிய வெள்ளி மோதிரம் மற்றும் ஒரு கடிதம். அந்த கடிதம் தாரா எழுதியது. கணியன் அதை நடுங்கும் கைகளால் திறந்தான். கனியா, இந்த கடிதம் உன் கையில் வந்திருக்கிறது என்றால் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசை நிறைவேறியிருக்கிறது. நீ என்னை நினைத்திருக்கிறாய். அவன் மெல்ல படித்தான். நாம் சிறுவயதிலிருந்தே நண்பர்கள். நீ எப்போதும் மல்லிகை வாசம் பிடிக்கும் என்று சொல்வாய். அதனால்தான் நான் தினமும் என் தலைமுடியில் மல்லிகைப்பூ வைத்து கொண்டேன். அடுத்த வரி கணியனின் கண்களில் கண்ணீரை வழிவழித்தது. ஒரு நாள் நம்ம இருவரும் பெரியவர்களான பிறகு உன் வாழ்க்கை முழுவதும் அந்த வாசம் இருக்கணும் என்று நான் ஆசைப்பட்டேன். கடிதத்தின் இறுதியில் மிகப்பெரிய உண்மை இருந்தது. நம்ம இருவரையும் பிரித்தது விதி இல்லை, ஒரு பொய். கணியன் அதிர்ச்சி அடைந்தான். பொய்யா? மீனாட்சி பாட்டி மெதுவாக உண்மையை சொன்னார். பல வருடங்களுக்கு முன்பு கணியனின் குடும்பமும் தாராவின் குடும்பமும் ஒரு சிறிய தவறான புரிதலால் பிரிந்து விட்டனர். அந்த பிரிவுக்கு பிறகு இரு குடும்பங்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்கவில்லை. தாரா பல ஆண்டுகள் கணியனை தேடினார். இறுதியில் அதே நகரத்தில் அதே புத்தக கடையில் அவனை மீண்டும் சந்தித்தாள். ஆனால் அவள் அவசரமாக உண்மையை சொல்லவில்லை. ஏனென்றால் அவன் தானாகவே அந்த நினைவுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்தார். கணியன் அமைதியாக அமர்ந்தான். அப்படின்னா அவ இப்போ எங்க? பாட்டி வெளியே இருக்கும் மல்லிகைப்பூ தோட்டத்தை சுட்டி காட்டினார்.
கணியன் வேகமாக அங்கே ஓடினாள். அங்கே தாரா மல்லிகை செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள். அவள் திரும்பி பார்த்தாள். இந்த முறை அவள் மறையவில்லை. கணியன் அவள் அருகில் நின்றான். இவ்வளவு நாள் ஏன் சொல்லல? தாரா மெதுவாக சிரித்தாள். நினைவில் பிறக்கும் காதல் உண்மையை விட வலிமையானது. கணியன் தன் கையில் இருந்த அந்த சிறிய வெள்ளி மோதிரத்தை எடுத்தான். இதை சிறுவயதில் உனக்கு கொடுக்க முடியல. அவன் அதை தாராவின் கையில் அணிவித்தான். தாராவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர். இப்போ என்ன வாசம் வருது தெரியுமா என்று சிரித்தார். கணியன் மல்லிகை பூவை அவளிடம் கொடுத்தான். மல்லிகை வாசம் இல்லை, என் அவளின் வாசம். அந்த நேரத்தில் மழைத்துளிகள் மெதுவாக விழ ஆரம்பித்தன. இருவரும் மழையில் நின்றபடியே ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். சில மாதங்களுக்கு பிறகு கணியனின் புத்தக கடையின் பெயர் மாற்றப்பட்டது. என் அவளின் வாசம் புத்தக நிலையம். கடைக்குள் நுழையும் ஒவ்வொருவருக்கும் மென்மையான மல்லிகை வாசம் வீசியது. மக்கள் இந்த வாசத்துக்கு என்ன காரணம் என்று கேட்பார்கள். கணியன் எப்போதும் ஒரே பதிலை சொல்வான். சில வாசங்கள் பூவிலிருந்து வராது, அன்பான மனிதர்களின் நினைவிலிருந்து வரும். உண்மையான காதல் என்பது ஒருவரை இழக்காமல் இருப்பது அல்ல, அவரின் நினைவையும் அன்பையும் நம்பிக்கையையும் வாழ்நாள் முழுவதும் மதிப்பது தான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.